அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வர்ம வாசியோகம் மற்ற வாசியோகங்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதை பற்றி முழு அலசல்கள் இங்கே பார்ப்போம். மற்ற வாசியோகங்கள் எவ்வாறு பயிற்றுவிக்கப்படுகின்றன என்றால், வாசி ஆக்ஞையிலிருந்து விசுத்திக்கு நீங்கள் வாசியை மேலும் கீழும் ஏற்றி இறக்குவதன் மூலமாக அங்கே வாசியை வசப்படுத்துவதற்கு அங்கே ஒரு வகை வாசி சொல்லிக் கொடுக்கப்படுது. இன்னொரு வகையான வாசி குயில் கூத்து, மயில் கூத்து, எமிலி கூத்து போன்ற கூத்துக்களின் அடிப்படையாக வைத்து வாசியோகங்கள் பழக்கி இருக்கிறார்கள். ஆனால் நம் வர்ம வாசியோகமானது ஸ்ரீ போகர் பெருமான் அருளி செய்து போகர் 7000 சப்தகாண்டத்திலிருந்து மிகவும் தொன்மையானதாக போற்றி பாதுகாக்கக்கூடிய இந்த முறையானது சித்தர்கள் வழிவந்ததாக இருக்கின்றது. இந்த வர்ம வாசியோகமானது எப்படி இயங்குகின்றது என்றால், மூலாதார சக்கரத்திலிருந்து படிப்படியாக ஒவ்வொரு ஆதார சக்கரங்களாக மேலேறி நம்மளுடைய மனிதனின் மிக உயர்ந்த சக்கரமாகிய கடைநிலை சக்கரத்திற்கு சென்று சேர்ந்து திரும்புகின்றது. இப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆதார சக்கரமாக வாசியை மேலேற்றி பிறகு கீழிறக்குவது. இப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆதார சக்கரங்கள் முறையாக போகர் பெருமான் அவர்கள் சொல்லியுள்ள கூற்றுகள் படி ஒவ்வொரு ஆதார சக்கரத்தையும் எப்படி இயக்குவது என்றது தெள்ள தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. மூலாதாரத்தை எப்படி இயக்க வேண்டும், சுவாதிஷ்டானத்தை எப்படி இயக்க வேண்டும், மணிப்பூரகத்தை எப்படி இயக்க வேண்டும், அநாகதத்தை எப்படி இயக்க வேண்டும், விசுத்தியை எப்படி இயக்க வேண்டும், ஆக்ஞையை எப்படி இயக்க வேண்டும், குருபதம் என்று சொல்லக்கூடிய சகசர தலத்தை எப்படி இயக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இங்கே சொல்லிக் கொடுக்கின்றோம். அதற்கு மேலாக மொத்தம் 18 நிலைகள் இருக்கின்றன. 18 ஆதார சக்கரங்கள் இருக்கின்றது. இது போகர் 7000 சொல்லப்பட்டிருக்கின்றது. பல வர்ம சூத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. வர்ம சூத்திரங்கள் அடிப்படையில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. போகர் 7000 மட்டுமல்ல, பல வர்ம சூத்திரங்களும் இதற்கு அடிகோடிட்டு காட்டப்படுகின்றது. இதையெல்லாம் தொகுத்து இங்கே வர்மங்கள் மூலமாக இந்த ஆதார சக்கரங்களை எப்படி இயக்குவது, எப்படி வாசியை மேலேற்றுவது, வாசியை கொண்டு இந்த ஆதார சக்கரங்களை இயக்கி வாசியை வசப்படுத்தி இந்த பிறவா நிலையை எப்படி அடைவது, ஒளி தேகமாக எப்படி ஆகுவது என்பது மட்டும்தான் இங்கு வர்ம வாசியோகத்தின் இங்கே நாம் சொல்லிக் கொடுக்கின்ற முறைகள். இங்கே போகர் 7000
அகத்தியர் பெருமானுடைய சௌமிய சாகரம், திருமூலர் பெருமானுடைய திருமந்திரம், வர்ம ஒடிவு சூத்திரம் போன்ற பல நூட்களிலிருந்து, வர்மங்களுடைய பல நூட்களிலிருந்து எல்லாமே தொகுக்கப்பட்டது. வர்ம ஒடிவு முடிவு சூத்திரங்கள்லேருந்து நிறைய இங்கே வர்ம வாசியோகத்தில் கையாளப்படுகின்றது. ஏன்னா வாசியை எவ்வாறு ஏற்ற வேண்டும், வாசியை எவ்வாறு ஏற்றும்போது வர்ம காயங்கள் ஏற்படும், வர்ம பக்க விளைவுகள் எவ்வாறெல்லாம் ஏற்படும் என்பதை நுட்பமாக அறிந்து இந்த வர்ம வாசியோகத்தை மிக தொன்மையான பாரம்பரிய முறைப்படி இங்கே வகுத்து கொடுத்திருக்கின்றோம். இது சித்தர்களுடைய முழுக்க வழிகாட்டுதல் படி இங்கே அளிக்கப்படுகின்றது இந்த வர்ம வாசியோகமானது. இந்த வர்ம வாசியோகத்தினுடைய ஒவ்வொருவரும் பயில்கின்றார்களா, அந்த பயில்ற பயிற்சி பெற்றவங்களுடைய அனுபவங்களுடைய அறிந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதனுடைய ரிசல்ட்டை பாருங்கள். இங்கே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வாசி யோகங்களும் அப்படியே போகருடைய முன்னாடி நீங்கள் செய்யக்கூடிய வாசி யோகத்திற்கு ஒப்பாக இருக்கும். அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அட்டமா சித்தை பெறக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு மனிதனாக ஒவ்வொருவரும் தயார் செய்வது தான் வர்ம வாசியோகத்தினுடைய கடமை. இங்கே வந்துட்டா நீ அட்டமா சித்தை எளிதில் பெற்றுடலாம். அதுக்கு அட்டமா சித்துக்கு உண்டான அத்தனை வழிமுறைகளும் இங்கே வர்ம வாசியோகத்தை பயில்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். ஒளி தேகமாக மட்டுமல்ல, அட்டமா சித்துக்களையும் பெறக்கூடிய வல்லமையும் இங்கே எல்லாருக்கும் பயிற்றுவிக்கப்படும். எல்லா சித்துக்கள் இதுவும் நீங்கள் பெற்ற ஒரு வல்லமை பெற்ற ஒரு மனிதராக ஆவதற்கு உண்டான எல்லா செயல்களும் இங்கே எளிதில் கற்றுக் கொடுப்பதற்கு சித்தர் பெருமக்கள் அறிவுறுத்துகிறாங்க. அதை தான் இங்கே பயிற்றுவிக்கப்படும். 1 2 இல்லை, வர்ம சூடாமணியிலிருந்து எவ்வளவு உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்கிறோம். சிவவாக்கியத்திலேருந்து எல்லாம் சொல்கிறாரு. விண்புத தத்துவங்களை தெள்ள தெளிவாக சொல்லுவாங்க. அது மாதிரி ஒடிவு முறிவு இங்கே மிகவும் நுட்பமாக கையாளப்படுகின்றது. அதை நாம் சொல்கிறோம். அடுத்தது கொங்கணவருடைய கடைக்காண்டம். இங்கே வாசியினுடைய கரு, அது உருவாக்கம், வாசியினுடைய கரு உருவாக்கத்தை அதை மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு நூட்கள் இல்லை. அதெல்லாம் இங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றது. இங்கே எல்லாமே தியரி, ஆன்மீகத்தினுடைய அடிப்படை முதற்கொண்டு இங்கே எல்லாமே தெள்ள தெளிவாக எல்லாமே சொல்லி கொடுத்து வர்ம வாசியோகத்தை மிக ஆழ்ந்து இங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றது. அதனால் இங்கே எல்லாமே சித்தர்களுடைய ஏடுகள் படி, நூட்கள் படி, சித்தர்களுடைய வழிமுறைகள் படி, அவர்களுடைய கூற்றுகள் படி, அவங்களுடைய அனுமதியின்றி இங்கே ஒன்றும் நடக்காது. ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டோம். எல்லாம் சித்தர்கள் என்ன கூறியிருக்காங்களோ அதுதான் நான் இங்கே பண்ணுறது. இது சித்தர்கள் சொல்லலை அப்படின்னு யாராவது சொல்லிட்டீங்கன்னாக்கா அதுக்கு விளக்கம் இங்கே கொடுக்கப்படும். போகர் பெருமான், சித்தர்கள், வர்ம சூத்திரங்களின் அடிப்படையில் இந்த வர்ம வாசியோகம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. வர்ம அத்தனை தொகுப்புகளும், வர்ம நூல்களினுடைய அத்தனை தொகுப்புகளின் சாராம்சத்தில் இங்கே வர்ம வாசியோகமானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை இங்கு மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு பயில்கின்ற ஒவ்வொரு வாசியோகம், வர்ம வாசியோகம் பயில்கின்ற ஒவ்வொரு நபரும் வர்ம மருத்துவம் எல்லாருக்கும் பயிற்றுவிக்கப்படும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் வர்ம மருத்துவம் சென்று சேர வேண்டும் என்பதற்கு வர்ம வாசியோகமும் வர்ம மருத்துவமும் எல்லாருக்கும் இங்கே வழங்கப்படுகின்றது. இதை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.